இன்னொரு பையன் போய் அதே மாதிரி யூடியூபர் மைக்க நீட்டுறாப்புல எத்தனை தொகுதியில தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னு யோசிக்காம அடிக்கிறாங்க. அதாவது இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டுடைய பூகோளவியல், தமிழ்நாட்டுடைய சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கான். உண்மையில அதை நான் உண்மையில மிரண்டேன். நம்ம என்னையா நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம், தற்கூறின்றோம், தவுட்டு தற்கூறின்றோம், கூமுட்டன்னு சொல்றோம், நடிகை பின்னாடி போகக்கூடிய நாடோடி கூட்டம்னு சொல்றோம், டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுவான், அவன் மரத்து மேல ஏறுவான், காலையில 10 மணிக்கு இரவே காத்து கிடப்பான், பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேலை விட்டு போகாம இப்படி கிடப்பான் அப்படின்னு நினைச்சா அவன் அரசியல் தெளிவோட இருக்கான். அடிச்சாம்பா இருக்காட்டி 266 தொகுதியில ஜெயிப்பார்னா, அதாவது உங்க அப்பன் தாமரபரணி தலைமுழுகுங்கிற மாதிரி 266 தொகுதியில விஜய் ஜெயிப்பார்னு சொன்ன அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன். விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஒருத்தன் 266 தொகுதிங்கிறான், ஒருத்தன் எத்தனை தொகுதியில ஜெயிப்பாரான்? தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் ஆயிடுவார் ப்ரோ. எத்தனை 30 தொகுதியில ஜெயிச்சிருவாப்ல, 30 தொகுதியில ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவான். இன்னொருத்தன் கேட்டா நிச்சயமாக அவர் ஜெயித்து எங்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசுவார்னா சோழி முடிஞ்சிருச்சுடா. எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? 267 தொகுதி ஜெயிப்பார். 267 தொகுதி ஜெயிப்பார். எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே ஜெயிச்சிருவாரு எல்லா தொகுதியிலுமே. எத்தனை தொகுதி? ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தல இவரு ஜெயிச்சிருவாரு தல. ரசிகர் கேக்குறேன் உங்கள்ட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். எத்தனை தொகுதி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாருன்னு வச்சுங்க. 4 தொகுதி.